பிக் பாஸ் தமிழ் வரலாற்றுல அந்த ஷோவுக்கே வர தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படின்னா அது சௌந்தர்யா தான். அந்த நபர் உள்ளுக்குள்ள வந்ததுக்கு காரணம் அவங்களுடைய அப்பா விட்ட இருக்கிற பணம், அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ அந்த நபர் உள்ளுக்குள்ள பண்ண இன்ஃபுளுன்ஸ். இதுதான் ஒரே ஒரு காரணமே தவிர திறமையோ இல்ல அனுபவமோ எந்த விதமான நல்ல விடயங்களோ இல்லை. அதை இந்த அம்மாவின் இந்த 70 நாட்கள் இவங்க பண்ண விடயங்கள், இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த 70 நாட்கள் சௌந்தர்யா என்னத்தை பண்ணாங்க அப்படின்னா, ரவுடித்தனம், எச்சத்தனம், பொறுக்கித்தனம், பொய், பித்தலாட்டம், விதிமீறல்கள், வன்மங்கள், கலாச்சார சீர்கேடுகள், இப்படியான விடயங்கள் தான் இந்த சௌந்தர்யா பண்ணியிருக்காங்க. சௌந்தர்யா அப்படின்னாலே குடும்ப தலைவிகள் டிவி சேனல் சௌந்தர்யா லைவ்ல வரைக்குள்ள இல்ல எபிசோட்ல வரைக்குள்ள டிவி சேனல்ல மாத்துகின்றார்கள் அப்படின்னு சொன்ன பல அக்காமாரும் தாய்மார்களும் தான் உண்டு. அப்படிப்பட்ட நபருக்கு வெளியில ஒபிஷியலி ஓட்டிங் இல்ல, அன்ஆபிஷியலி சிஸ்டத்தை யூஸ் பண்ணி பெயிட் போர்ட்ஸ் போடுறது, யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல அவங்கள பத்தி நல்ல மாதிரி பேசுறதுக்கு காசு கொடுத்து ரிவ்யூவர்ஸுக்கு காசு போனது 90% பேருக்கு கிட்ட விலை வாங்கப்பட்டிருந்தாங்க. இந்த ஷோ ஆரம்பிப்பதற்கு முதலே சோசியல் மீடியாக்களை எல்லா இந்த பிக் பாஸ் அப்டேட் கொடுப்பவர்களும் விலை வாங்கப்பட்டார்கள், பிரியாணி போடப்பட்டது. இது உலகறிந்த உண்மை. ஸோ அவங்களுக்கான லைக்கும் வியூவும் இந்த சௌந்தர்யால பிஆர் டீம் பண்ணி கொண்டிருந்தது. தமிழ் கிளிட்ஸ்ல ஓட் போடுறதுக்கு சிஸ்டத்தை வச்சு மக்கள் அது இயந்திரங்கள் ஓட் போட்டு கொண்டிருந்தது. அப்படித்தான் இந்த நபர் தமிழ் கிளிட்ஸ்ல ஆரம்பத்தில் 2வது இடமும் அப்படி வந்தாங்க. மற்றபடி மக்கள் இவங்களை கணக்கே எடுக்கல. மக்கள் அதிகம் வெறுக்கின்ற இந்த பிக் பாஸ் ஐட்டம்லயே அதிகம் வெறுக்கப்படுகின்ற நபர்னா இந்த சௌந்தர்யா தான். அதற்கு இன்னொரு சிறந்த உதாரணம், பிக் பாஸுக்குள்ள இருந்தவர்கள் வெளியில வந்ததுக்கு அப்புறம், ஈவன் இந்த அம்மாவோட நல்லா இருந்தவர்கள் கூட வெளியில வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு குப்பத்தனம் இந்த அம்மா பண்ணி கொண்டு உள்ள இருக்குது, இதெல்லாம் என்ன பொழப்பு, இதுக்கு தட்டை எடுத்துக்கிட்டு பிச்சை எடுக்க போயிடலாமே சௌந்தர்யா அப்படின்ற ரீதியாகத்தான் இந்த சௌந்தர்யாவை பார்த்து சொல்றாங்களே தவிர வெளியில வந்த எந்த போட்டியாளரும் இந்த சௌந்தர்யாவை பாராட்ட இல்லை. 20 வயது சாட்சியனாக்கு இருக்கின்ற அந்த தெளிவும் அந்த அறிவும் நல்ல பழக்கங்களும் கூட இந்த 30 வயது சௌந்தர்யாவுக்கு இல்லை. இதுதான் மக்கள் சொல்லுகின்ற உண்மை. ரீசெண்டா ஆனந்தி அவர்கள் கூட இந்த சௌந்தர்யாவை பத்தி பேச நான் விரும்பல, இப்படி ஒரு பிஆர் செட்டப் பண்ணி போட்டு போன ஒருத்தரை பத்தி பேச விரும்பல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனந்தியே அப்படி சொல்றாங்கன்னா எவ்வளவு தூரம் கேவலமான விடயங்கள் இந்த சௌந்தர்யா பண்ணியிருக்காங்க அப்படி என்பதை பாருங்க. இந்த கேவலமான ஒரு விடயங்களின் அடுத்த ஒரு பகுதி தான் இந்த ஜெஃப்ரி சௌந்தர்யா வீட்டுக்குள்ள பண்ணது. இந்த சௌந்தர்யாவோட காசுக்கு வேலை செய்யற பிஆர் டீம் வெளியில பண்ணது. நேத்து ராணவ் அவர்களுக்கு அடிபட்டது. அதுக்கு 2 பேர் முக்கியமான காரணம். முதலாவது காரணம் இந்த டப்பா அருண், அந்த நபர் தான் அவருடைய கையை முறித்தாரு. அது டனிஸ் வியூ என்னோட முதலாவது சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க, இல்லைன்னா நான் இனி அடுத்த வீடியோக்களை போடுறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த மனிதர் கீழே விழுந்து அடிப்படைக்குள்ள 2வது ரவுண்ட்ல மனசாட்சியே இல்லாம இந்த சௌந்தர்யா அப்படின்றது அவர் விழுந்து கிடைக்குள்ளேயும் அவரை பத்தி கேவலமா பேசிச்சுது. அவர் மெடிக்கல் ரூமுக்குள்ள போய்க்குள்ளேயும் கேவலமா பேசிச்சுது. அதுக்கப்புறம் பிக் பாஸை அனௌன்ஸ் பண்றாரு, மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாரு, டாக்டர்கள் பார்த்தார்கள், சிகிச்சை வழங்கப்பட்டது அப்படின்னு பிக் பாஸே சொல்றாரு. அப்ப கூட ரிவைன் பண்ணணும்னு மனசாட்சியே சொல்லாம இந்த 30 வயது நபர் சொல்றாங்க. வயசு ஆக ஆக அறிவு வளரும் பண்ணுவாங்க, அனுபவங்கள் அறிவா மாறும் பண்ணுவாங்க. அப்பங்காசுல இப்படிதான் இருக்குமோ தெரியல. ஏன்னா இந்த சௌந்தர்யா உழைப்புக்கு மரியாதை கொடுக்கற இல்ல, உறவுக்கு மரியாதை கொடுக்கற இல்ல. என்ன இது அப்படின்னு எனக்கு தெரியல. இவங்களை விட மாயா அவ்வளவு பரவாயில்ல. வீட்டுக்குள்ள தளபாடங்கள், கதிரைகள், மேசைகள் எப்படி சும்மா இருக்குதோ அப்படிதான் இந்த சௌந்தர்யா இருக்காங்க. அந்த தளபாடங்கள், மேசைகள் கூட உள்ளுக்குள்ள இருப்பவர்களுக்கு உட்காருவதற்கும் வேலைகள் செய்வதற்கும் உதவியா இருக்கும். ஆனா இவங்களால ஒவ்வொருத்தரும் தான் மிச்சம். சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த சௌந்தர்யா அப்படி தரக்குறைவாக ஒருத்தருடைய வேதனையில இன்பம் கண்டது அப்படின்னா இந்த சௌந்தர்யா தான். அவ்வளவு தூரம் ராணவ் அவர்களுடைய வேதனையை பற்றி தரக்குறைவா பேசின நபர் தான் இந்த சௌந்தர்யா. அப்ப இந்த சௌந்தர்யா அப்புறம் இந்த இனத்தோட சேருமன்ற மாதிரி இந்த சௌந்தர்யா இந்த ஜெஃப்ரியோட தான் சேர்ந்து அக்கா தம்பின்ற பேர்ல வேற கேவலமான விடயங்கள் பண்றாங்க. அடுத்தவங்களோட முதுகுல குத்துறது, அப்படி எக்கச்சக்கம். அப்படி ஒரு விடயம் இந்த ஜெஃப்ரி ராணவ் அவர்கள் மெடிக்கல் ரூமுக்குள்ள போயிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் பார்க்க போற மாதிரி போவான். ஆனா அவன் அக்கறையில போயிருந்தான்னா இல்ல, அவன் போய் கேட்ட கேள்வி, இப்படி உங்களுக்கு இதுல பெயின் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா ராணவ் மட்டும் இல்ல இதற்கு முதல் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தா தன் மேல பழி வராது, தப்பிடலாம் அப்படின்ற ஒரு கேவலமான ஒரு எண்ணம். அதுக்கப்புறம் வெளியில அவர் நல்லா இருக்கிறார் அப்படின்ற மாதிரி போய் சொல்றான். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் ஒரு விடயம் நடக்கும். என்ன அப்படின்னா, இந்த ராணவ் அவர்கள் ஹால்ல பிக் பாஸ் சொல்லுவாங்க, இல்ல நான் இருக்கேன், நான் பண்ணுவேன் அப்படின்னுக்குள்ள இந்த பவித்ரா அவர்கள் சொல்லி கேட்பாங்க, நாங்க தெரியாம பேசிட்டோம். அன்ஷிலாவும் கேட்பாங்க, மஞ்சள் செருப்படி கொடுத்தாங்க அன்ஷிலாவுக்கு.
அப்போ மஞ்சரி அவர்களுடைய அந்த பதிலை பார்த்துட்டு இந்த சௌந்தர்யா வந்து சொல்லுவாங்க, நான் வந்து இவன் பண்ணதை பார்க்கல ஒரு சந்தேகமா இருந்துச்சு அப்படின்னு மஞ்சரி செருப்படி கொடுத்துருவாங்க. ராணவம் வந்து அவருடைய பதிலுக்கு செருப்படி கொடுப்பாரு. அப்ப முத்துக்குமரன் அவர்கள் சொல்வாரு, ஒருத்தருடைய வேதனையில இப்படி பண்ண வேணாம், அவர் வந்து அப்படி பண்ணக்குள்ள நம்ம அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் அந்த முதலுதவியை நம்ம பண்ணணும். இந்த டாஸ்க்லயே நல்லா பண்ணது ராணவ் தான், அவ்வளவு தூரம் அவருடைய எஃபெக்டை போட்டிருப்பாரு, பாராட்டுங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த விடயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்ரூம் பக்கத்துல போய் வந்து இந்த ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யா கிட்ட சொல்லுவான், முத்துவன் தான் அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த சௌந்தர்யா விஷால் கிட்ட போய் அப்புறம் வேற சில பேர்கள்ட்ட போய் முத்துவன் தான் சொன்னா அப்படின்ற மாதிரி அந்த இன்ஃபுளுன்ஸ் பண்ற வேலைகள் பண்ணி கொண்டிருப்பாங்க. ஆனா லைவ் வந்து பார்த்தவர்கள், 1 hour எபிசோட் பார்த்தவர்கள் யாருமே முத்து அவர்கள் ராணவ பத்தி அப்படி சொன்னதை பார்க்கவும் இல்லை, உண்மையாக முத்துக்குமரன் அவர்கள் சொல்லவுமே இல்லை. உள்ளுக்குள்ள இருக்க சில எடிட்டர்களை வந்து சில பேர் சில தகவல்களை எடுத்திருக்காங்க, உண்மையிலேயே அப்படி ஒருபடியா நடக்கல. ஸோ இதுதான் மக்களை நான் இவ்வளவு தூரம் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண காரணம் என்னன்னா, இந்த தகுதி இல்லாத சௌந்தர்யா அப்புறம் சௌந்தர்யாவை போல இருக்கின்ற இந்த ஜெஃப்ரி இப்படியான கூட்டம் ஒன்று சேர்ந்துச்சுன்னா உண்மைக்கு புறம்பான தகவல்கள் எவ்வளவு விடப்படும், தகுதியான நபர்களுக்கு என்ன ரீதியான ஆபத்துக்கள் அந்த வீட்டுக்குள்ள வரும் அப்படி என்பதற்கு இந்த சௌந்தர்யா அப்புறம் ஜெஃப்ரி, அருண், ராயன் போன்ற நபர்கள் சிறந்த உதாரண மக்களை. சரிங்களா? சோ முத்து அவர்கள் ராணவ் அவர்களை பத்தி அவர் நடிக்கிறார் என்ற வார்த்தை சொல்லவே இல்லை. அவர் ஒருபோதும் அப்படி சொல்ற ஆள் இல்ல. ஈவன் அந்த சிவகுமார் அவர்களுக்கு அருண் துரோகம் பண்ணார் அந்த டாஸ்க்ல, பொம்மை டாஸ்க்ல. ஆனந்தி வந்து முத்து கிட்ட கேட்பாங்க, அருண் பண்ணது தப்பு தானேன்னு. அப்ப கூட அது கேமை பொறுத்த வரைக்கும் அது தப்பு தான், ஆனா அருணோட இண்டிவிஜுவல் கேமிங் படி அது சரிதான் அப்படின்னு அவ்வளவு தூரம் முத்துவை வருகின்ற கேவலமா பல துரோகங்கள் பண்ண அருணுக்கு கூட நல்ல மாதிரி சொன்னவர் தான் முத்து. இவ்வளவும் இல்லாம ராணவ் அவர்கள் உள்ளுக்குள்ள வந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு அண்ணனாக, ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு வழிகாட்டியாக மோட்டிவேட் பண்ணுகின்ற ஒரே ஒரு உள்ளம் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு நபர் முத்துக்குமரன் அவர்கள். சோ இப்படிப்பட்டவர் தன்னுடைய எதிரிக்கு கூட நல்லது பண்ணா ஃபர்ஸ்ட் பாராட்டுற ஆளு தன்னோட தம்பி மாதிரி வச்சிருக்கிற ஆளுக்கு வந்து சொல்லியிருப்பாரா? 70 நாள் பார்க்கிறவர்களுக்கு முத்துவை பற்றி தெரியும். அதே நேரத்தில் 70 நாள் பார்க்குற மக்களுக்கு இந்த சௌந்தர்யா எப்படிப்பட்ட கேவலமானது, ஜெஃப்ரி எப்படிப்பட்ட கேவலமானது என்றது தெரியும். ஸோ அவங்க வந்து இந்த பொய்யெல்லாம் நம்பல. ஆனால் விட்டு விட்டு பார்க்குற மக்கள் சில பேருக்கு குழப்பற வேலைகள் தான் இந்த பொய்யால வந்து இந்த பிஆர்டி பரப்புது. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ முத்துக்குமரன் அவர்கள் ராணவ பற்றி எந்த வார்த்தையும் தவறாக சொல்லவில்லை, அவருடைய வேதனையை பற்றி அவர் தவறாக சொல்லவில்லை. இது எல்லாமே சௌந்தர்யா ஜெஃப்ரி பண்ண ஒரு கேவலமான நாடகம். உள்ளுக்குள்ள வெளியில வந்து சௌந்தர்யாவோட பிஆர்டி வந்து முத்துக்கு அகேன்ஸ்டா பண்ணி கொண்டிருக்க மக்களே, இதுதான் நடந்தது. ஸோ முத்துக்குமரன் அவர்களுடைய வெற்றி நம்மளை போல இருக்கிற பல இளைஞர்கள், பல மக்களோட வெற்றி. இது எப்படின்னா முத்து வெர்சஸ் இந்த பணக்கார வர்க்கம், அதிகார வர்க்கம். ஸோ முத்து நம்மள இருந்து வந்தவர், முத்துவோட வெற்றி வந்து உலக மக்களோட வெற்றி. உங்கள் ஓட்டை முத்துக்கு போடுங்க. அதே நேரத்தில் இனிமேல் அடுத்த சீசன்ல யாருமே உள்ளுக்குள்ள வரவன் யாருமே பிஆர் டீமை வச்சு மக்களை ஏமாத்திடலாம், காசை வச்சு வின் பண்ணிடலாம் அப்படி நினைக்காத அளவுக்கு இந்த சௌந்தர்யாவை வெளியில் அனுப்புங்க. டாப் 3 கூட இந்த நபர் வரக்கூடாது அப்படின்றதான் உலக மக்களோட விருப்பம். நன்றி.